சிஸ்டர் பிபி செக் பண்ண தெரியுமா தெரியாதா? பிபி இவ்ளோ லோவா காட்டிக்கிட்டு இருக்கு. சார் நான் கரெக்டா தான் செக் பண்ணிருக்கேன் சார். என்னத்த கரெக்டா செக் பண்ணி கிழிச்சிங்க? ரகு, ஃபாடா, ரீனா, சார் என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா ஃபைல்ஸ்ல? ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தானே ஃபைல்ஸ் விஷயத்துல விளையாடாதீங்கன்ட்டு. நானே உங்களை வார்ன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி பண்றீங்க? இல்ல சார், ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா தான் சார் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல சார். பிபி வந்த பேஷண்ட்டுக்கு லோவா காட்டுதுன்னு சொல்லி சார் என்கிட்ட கூப்பிடுறாரு சார். லோவா காட்டினதா சார் மெஷர் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். சரி, ஓகே. பேஷண்ட் நேம்? பேஷண்ட் நேம் பிரியா முத்துமாரி. ஓ, ஓகே. சீஃப் டாக்டர் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டாங்க தானே? எஸ் சார், ரேஷ்மா மேம் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம ஜெனிஃபர் மேமும் செக் பண்ணிட்டாங்க சார். ரெண்டு பேரும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைலே நான் ரிப்போர்ட் பண்ணி சார் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். சின்னடா, அவன் ஏதோ வேற ஒரு டென்ஷன்ல பேசிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் ரீனா, நீங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்கல்ல அந்த தேர்ட் ரூம், பேரு கூட என்னமோ பவித்ரா, அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. மேம் கிட்ட ஒரு வாட்டி சீஃப் டாக்டர் கிட்ட பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்றாங்க. அது ஏதோ இஷ்யூஸ் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் போக மாட்டேங்கிறாங்க. சீஃப் டாக்டர் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு சொல்லுங்க, சரிங்களா? ரேஷ்மா மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி ரேஷ்மா மேம் பிஸியா இருக்காங்கன்ற பட்சத்துல சீனியர் டாக்டர் ஜெனிஃபர் கிட்டயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே சார். அவங்க ரிப்போர்ட் எல்லாமே என்னோட டேபிள்ல இருக்கு. மேம் கிட்டயும் சீனியர் டாக்டர் ஜெனிஃபர் கிட்டயும் கொடுத்துருங்க. ஓகே சார். நீங்க போங்க சார். ஃபைல் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். போங்க. ஓகே சார். என்னடா பிரச்சனை? இங்க வந்து ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல்ல நான் சண்டை போட்டாலே திட்டுவேன். சித்தி வேலையை வச்சுக்கிட்டு இருக்க வர வர. நானும் லாஸ்ட் 1 மந்த் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஷார் மேலேயே இருக்க கோவத்துல எடுத்துட்டு வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு ரகு, நம்ம ஸ்டாஃப்ஸ் நம்ம நல்லபடியா பார்த்தாதான் ஹாஸ்பிட்டலும் டெவலப் ஆகும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் கோவப்படாத, கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்து ரகு. டேய், அது இல்லடா, நிறுத்து போதும். எந்த காரணமா வேணா இருக்கட்டும், ஷார் மேலேயே இருக்க கோவத்தை எதுக்கு ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து காமிச்சிட்டு இருக்கேன்? அவங்க ஒன்னும் நம்ம கிட்ட அடிமையா இல்ல, நம்ம கிட்ட வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான். அவங்க செய்யற வேலைக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம். அவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க, அதுக்கான பலனை தான் நம்ம தரமே தவிர அவங்க ஒண்ணும் நம்ம கிட்ட அடிமை இல்ல ரகு. இந்த மாதிரி இனிமே பேசாதவங்க கிட்ட, புரிஞ்சுக்கோ, சரியா? இனிமே இங்க ரிப்பீட் ஆக கூடாது ரகு, இந்த மாதிரி விஷயம் எல்லாம். புரிஞ்சுச்சா உனக்கு? சரிதான் மச்சான், ஏதோ தெரியாம கோவத்துல பேசிட்டேன். அதையே போட்டு அப்படியே குத்திக்கிட்டு இருக்க. டேய் வாங்கக்கா. என்னாச்சுக்கா? என்னாச்சுன்னு அப்புறம் சொல்கிறேன். சென்ன நீங்கள் 2 பேரும் ஏதோ சண்டை போட்ட மாதிரி இருக்கு. சென்னாச்சு 2 பேருக்குள்ளே என்ன சண்டை? அவன் அவ்வளோ கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ எப்பவுமே ரகு கிட்ட இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே. நானே அவனை சத்தம் போட்டாலுமே அப்படி பேசாதீங்க காணுவேன். இப்போ என்ன நீ ரகு கிட்ட சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்? சின்னாச்சுடா சண்டையா? சின்னத்துக்குதான் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அக்கா, நாங்க எங்கக்கா சண்டை போட்டோம்? நாங்க சண்டை போட்டு நீங்க பாத்துருக்கீங்களா முதல்ல? அதெல்லாம் எதுவும் இல்ல. நாங்க ஏன் சண்டை போட போறோம்? நான் என் மச்சான சும்மா எதனா பேசுவேன், அது கூட பேசக்கூடாது என் மச்சான. ஓ, ஷாங்கிட்ட இருந்தே சார் மறைக்கிறீங்க. சரி, ஓகேங்க சார். அக்கா அக்கா ஒண்ணும் இல்லக்கா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப சொல்ல போறியா இல்லையா? இனிமே இது ரிப்பீட் ஆக கூடாது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். என் காதுல கேட்டுட்டு தான் வந்தேன். சொல்லு. அது நீங்க எப்போ வந்தீங்கன்னு சொல்லுங்க, அதுல இருந்து எதையாச்சும் சொல்லி சமாளிக்கிறேன். ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கிறியா? அப்ப உண்மையா சொல்ல மாட்டேன். அது வந்துக்கா, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைக்கா, சின்ன விஷயம் தான். மச்சான் ஒரு சின்னதா பேசிக்கிட்டு இருக்கும்போது வாக்குவாதம் ஆகிட்டு, அதுலதான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், வேற எதுவும் நடக்கலக்கா. அப்ப ஏதோ நடந்திருக்கு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? ரீனா ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல அவங்கள பார்த்துட்டு திட்டிட்டேன். அவங்க மேல எந்த தப்பும் இல்லை, அதனாலதான் அவன் என்ன திட்டிக்கிட்டு இருந்தான். டி, அதனடா உண்மை. ஓ, ஷாங்கிட்ட இருந்து சார் மறைக்கிறீங்க அப்படிதானே? அது வந்துக்கா, சேண்டா உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம்டா, அவன் எனக்கு தம்பிடா. அப்படியாடா அவனை நான் திட்டிட போறேன்? ரொம்ப தான்டா பாசமா இருக்க. இல்லக்கா, அவன் ஒரு விஷயத்த பண்ணா தப்புன்னு சொல்லி காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொன்னா நீங்களும் எதையாச்சும் அட்வைஸ்ன்ற பேர்ல அவனை இன்னும் கூட கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவீங்க, அதான். ஓ, அப்பனா உங்க எல்லாரும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிதானே? பாத்தீங்களா, சும்மா சொன்னதுக்கே கோவப்படுறீங்க. ஏய், அவன் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் நான் ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. அவன் திட்டினதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு. டேய் மச்சான், சரிடா கொஞ்ச நேரம். என்னாச்சு? அவளை எக்ஸாமினேஷன் பண்ணி பாத்துட்டியா? லேபர் பெயினா? இல்ல லேபர் பெயின்லாம் இல்ல, ஃபால்ஸ் பெயின் தான். ஃபால்ஸ் பெயின்னா ஏன் அப்படி உட்காந்து அழுகணும்? நீ கரெக்டா செக் பண்ணியா? மானிட்டர் பண்ணது ஜெனிஃபர். டேய், ஓவரா பண்ணாதடா. அவன் உனக்கு எப்படி மாமா பொண்ணோ எனக்கும் அதே மாதிரி மாமா பொண்ணு தான்டா. ஒரு பேஷண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆஸ் எ சீஃப் டாக்டரா சொல்றேன், அவளுக்கு ஃபால்ஸ் பெயின் தான் வந்திருக்கு, லேபர் பெயின்லாம் வரல. ரொம்ப பண்ணாதடா. அப்ப ஏன் அவ்வளவு பெயின்? ஆஸ் ஏ டாக்டராக உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு சில ஹியூமன் பாடிக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணும். ஹெட்டு கரெக்டான பொசிஷனில் செட்டாக இருக்கிறதுனால. ஸோ அவளுக்கு இன்னும் 3 to 4 days டெலிவரி கண்டிப்பாக நடந்துடும். அதுக்கு முன்னாடி பேபி வெளியே வர்றதுக்கான இன்புட்டை கொடுக்கும்போது வலி ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும். அதை அவள் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஆன்டி டேப்லெட்லாம் கொடுத்துருக்கு. காலையிலேருந்து சாப்பிடாம வர இருந்திருக்கா வலினால. ஸோ இன்னும் கொஞ்சம் வீக்காக இருந்தனால ஹெவியாக இருக்குது பெயின், வேறு எதுவும் இல்லை.
பைத்தியம் பைத்தியம், காலையில இருந்து பட்டினி கிடந்திருக்கா பைத்தியக்காரி. காலையிலே வலிக்குதுன்னா ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே. மத்ததெல்லாம் 10,000 வாட்டி ஃபோன் பண்ணுவா தேவையில்லாத விஷயத்துக்குலாம். அங்க அது நடந்துச்சு ரகு, இது இங்க நடந்துச்சு ரகுன்னு சொல்லிட்டு. வலிக்குதுன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னா என்னவா? நம்மளா இருக்கிறத அப்படி மறந்துட்டா போல. எங்க இருக்கோம்? போய் பைத்தியக்கார மாதிரி பேசாத அவகிட்ட. அவ இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கா, பெயின் இல்லாம. சரியா, மறுபடியும் போயிட்டு சும்மா அவகிட்ட எதையாச்சும் பேசி டென்ஷன் பண்ணாத, அமைதியே இரு. டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணு, உன்னோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணு. ஆமா, நான் வரும்போது இருக்கிற நீ டென்ஷனா இருந்தா? டென்ஷனா இருந்தானா? ஷேண்டா? அதுக்கும் காரணம் அந்த பைத்தியக்காரி தான். புரியல. அனு, அனுமா. வாங்க பாட்டி. சின்னாச்சி பாட்டி கையில சாப்பாடோட வரீங்க. நான் தான் சொன்னேன்ல சாப்பாடு வேண்டாம்னு சொல்லி. எனக்கு பசிக்கல பாட்டி, வேண்டாம். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, நானே இனிமேல் சாப்பிடணும். நீ சாப்பிடு சரியா, நான் பொறுமையா தான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடு வா. பிள்ளைய அப்படியே மேல இருந்து அப்படியே கட்டில் மேல கழிச்சு போட்டுட்டு இப்படி வா, வந்து சாப்பிடு. சில பாட்டி சாப்பாடு வேண்டாம், பசிக்கல. ரகுக்கு ஃபோன் பண்ணியா? அவருக்கு தான் பாட்டி அப்பமா வச்சு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மாக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க கண்டிப்பா. சாந்தா இவர் இப்படி பண்றாரோ? விட்டுட்டு போனார்ல பாட்டி, ஒரு ஃபோன் கால் பண்ணி விசாரிக்கணுமா வேண்டாமா? இவர் ஏன் பாட்டி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காரு என் விஷயத்துல மட்டும்? அட இதுக்காமா நீ சாப்பாடு வேண்டாம்னு சொல்றா? பிரியாவை ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போயிருக்கல பிரசவ வலின்னு சொல்லிட்டு. அங்கே ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும், என்ன ஏதுன்னு தெரியலல்ல. அதனாலதான் அவன் அப்படி ஃபோன் பண்ணாம இருந்திருப்பான். அவனே பார்க்கும்போது ஃபோன் பண்ணி பேச போறான். இதுக்கு போயிட்டு சாப்பாடெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வா வா, ரெண்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நடக்கடன்னு வாயில பிச்சு போட்டுக்கிட்டு நீயும் கூட சேர்ந்து அவன் கூட உறங்கு. சின்ன பாட்டி நான் கிளம்புறேன். அதனாலதான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். ரோஷன் தான் தூங்கிட்டான்ல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பாட்டி. யாமா இருந்துட்டு போவா? இது என்ன வேற ஒருத்தவங்க வீடா? நம்ம வீடு தானே. நம்ம வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பிடிவாதமா இருக்கா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பாத்துக்கோ. ஆமா, இருந்துட்டு போன சொன்ன இவன் உன் அம்மா என்ன அப்படி பிச்சை தின்ன போறாங்க உடனே? அப்படி என்ன எங்க வீட்டு மருமவள அவ பிச்சை திங்கிறது நானும் பாக்கனேன். ஐயோ பாட்டி, அதுக்கு இல்ல பாட்டி, அது வந்து போயிடலாம், அப்புறம் பேசிக்கலாம் சரியா? இப்போதைக்கு இந்த பூயை சாப்பிட்டுட்டு அவன் கூட உறங்கு. ஆமா, சும்மா நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ஒத்த கால வெந்நீர் ஊத்துனா மாதிரியில இப்படி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கவ. அவங்க ஆஸ்பத்திரியில வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இங்க இருந்து போனேன்னு நினைக்கா? ஒரு நாள் தானே பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கும். ஏதோ ஓயாம இங்கேயும் அப்படியே இறுக்கி பிடிச்சு வச்சுக்க மாட்டோம், கவலைப்படாத பாட்டி. அப்படி சொல்ல வரல பாட்டி, அது இங்க பாரானு, நான் ரேஸ்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் சரியா? இந்த பூரி எடுத்து சாப்பிடு. சும்மா சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு கிடக்கவ. ஆளாளுக்கு இந்த காலத்து பிள்ளைங்க என்ன கோவம் வந்தாலும் சாப்பாட்டு மேல காட்டுதுங்க. சாப்பிட நல்லா ஆரோக்கியமா சாப்பிடணும், கோவத்தெல்லாம் சாப்பாட்டு மேல காட்டக்கூடாதானு சரியா? சாப்பிடு. அவன் ஃபோன் பண்ணுவான், ஏதாச்சும் வேலையில மறந்துருப்பானா இருக்கும் இங்க என்ன கூட்டிட்டு வந்து விட்டத. அதுக்காண்டி அவனை ஃபோன் பண்ணி இப்படி பண்ண எப்படி சொல்லி ஓயாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. அவன் வந்து காலையில கூட்டிட்டு போவான், இங்க நீ இறுக்கி பிடிச்சு வச்சுக்க மாட்டாட்டோம் நானு. ஐயோ பாட்டி, ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க? சாப்பாடு இங்க வச்சுட்டு போறேன், சாப்பிடுவியா இல்ல மாட்டியா? இல்ல பாட்டி, நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். வெளியவே வச்சிருங்க, நான் அங்க வந்து சாப்பிட்டுக்கிறேன். சின்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற ஒரு பிடிவாதத்துல இருக்கா. சின்னத்தை சொல்ல. இந்த காலத்து பிள்ளைங்க நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேங்குதுங்கம்மா, காது கொடுத்து கூட. தான் நினைச்சதுதான் அப்படின்னு நிக்கிறாளுங்க, என்ன பண்ணருக்கு? சகு, உங்களாலதான் எல்லா பிரச்சனையும். கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனீங்க, கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையா உங்களுக்கு என் மேல? நான் இங்கதானே இருக்கேன். யாராவது போனே இருக்க மாட்டேங்கிறீங்க. எத்தனை வாட்டி ஃபோன் பண்றேன், ஃபோன் எடுத்தாதான் என்னவா உங்களுக்கு? நேர்ல பார்த்தா வச்சுக்கோங்க, உங்களை அப்படியே கொண்டுருவேன். அப்பவே சொன்னேன், சின்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுங்கன்னு சொல்லி. இல்ல எங்க பாட்டி என்ன பாக்கணும்னு நினைக்காதவா வீட்டுக்கு போயிட்டு அங்க போவோம்னு சொன்னீங்க. இப்ப அப்படி விட்டுட்டு போயிட்டீங்க. ஏன் இப்படி பண்றீங்களோ தெரிய மாட்டேங்குது. உங்க மேல அவ்வளவு கோவம் தான் வருது எனக்கு. என்ன புரியல உனக்கு? சும்மா எதுவும் இல்லன்றல போ. சொல்லு ரகு, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். அந்த மேடம் இருக்காங்கல்ல, எந்த மேடம்? வலியில வந்து உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த வலிக்கு யாரு காரணம்? சின்னடா பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுடா. ஒருத்தனை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால, அவனைதான் சொல்றேன். அவன் காலையில இருந்து இவளை கண்டுக்க கூட இல்ல, சாப்பிடாம பட்னி கிடந்திருக்கா. கட்டின பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு மட்டும் கிளாஸ் எடுக்க தெரியுது இல்ல. இப்படிதான் உன் புருஷன் லட்சணத்துல பாத்துக்கிறானான்னு கேட்டா ஷாங்கிட்ட சண்டைக்கு வரா. அதுதான் கோவத்துல இருக்கேன். என்ன சொல்றதுனே புரிய மாட்டேங்குது. எப்படியெல்லாம் பேசுறா தெரியுமா? சரி, இதுல என்ன இருக்கு எனக்கு புரியல. என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற? அப்போ எவ்வளவு சாதாரணமா சொல்லணும்? அவன் புருஷனுக்கு அவதான் சப்போர்ட் பண்ணணும். ஷேய், அது உன்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? சிங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? என்ன கேள்வி? உனக்கு நம்ம அம்மாவை பிடிக்குமா பிடிக்காதா? இது என்ன லூசுத்தனமான கேள்வி? அம்மாவை எப்படி பிடிக்காம இருக்கும்? சூப்பர். அனுவ பிடிக்காதா? ஏய், பிடிக்காமயே அவளை கல்யாணம் பண்ணிருக்கேன், இப்ப என்ன சொல்ல வர அத சொல்லு. அப்போ ரெண்டு பேருமே பிடிக்கும் அப்படிதானே? ஆமா. இப்போ அனுவ அம்மா காயப்படுத்தும் போது நீ ஏன் ரியாக்ட் பண்ற? அம்மாவை தான் உனக்கு பிடிக்கும்ல, அப்ப நீ ரியாக்ட் பண்ண கூடாதுல்ல? நம்ம அம்மா தானே, நம்ம அனுவ காயப்படுத்துறாங்க அப்படின்னு அசால்ட்டா எடுத்துக்க வேண்டியது தானே. நீ ஏன்டா சாதாரணமா எடுத்துக்காம இவ்வளவு தூரம் ரியாக்ட் பண்ணி தனியா போகணும்னு நினைச்சு வீடெல்லாம் போய் பாத்திருக்கேன்? சொல்லு ரகு. என்னதான் இருந்தாலும் அவ என்ன நம்பி வந்தவ, சின்ன நம்பி வந்தவள நான் தான் பாத்துக்கணும். அவ என்னுடைய லைஃப் பார்ட்னர். இனிமே காலம் முழுக்க நான் அவ கூட வாழ்வேன்.
அம்மா இத்தனை நாள் என்ன பாத்துக்கிட்டதாங்க, இல்லைன்னு சொல்லல. அம்மாவும் முக்கியம், அணுவும் முக்கியம். அது எப்படி அம்மா அணுவை பேசும்போது நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? சேம் கொஸ்டின் தான். அம்மா இடத்துல இப்ப நீ இருக்கன்னு வச்சுக்கோ, அணு இடத்துல இப்ப முத்துமாரி இருக்கா, உன் இடத்துல பிரியா இருக்கா, சரியா? இப்போ நீ முத்துமாரிய திட்டுற. ஸோ பிரியா என்ன பண்ணணும்? ரியாக்ட் பண்ணாம அமைதியா திட்டு ரகு, திட்டு, என் புருஷனை நீ எவ்வளவு வேணா திட்டு, நான் கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கறியா? இல்ல உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? நீ ஏன் அப்ப அம்மாக்கு சப்போர்ட் பண்ணல? ஆக்சுவலா அணுவை அம்மா திட்டும் போது நீ அம்மாக்கு தானே சப்போர்ட் பண்ணிக்கணும், உன் லாஜிக் படி பேசினா. நீ ஏன்டா ரகு அணுக்கு சப்போர்ட் பண்ண? சொல்லுடா. சரி, இங்க பாரு ரகு, சின்னதான் உனக்கு பிரியாவை முன்னாடியே தெரியும் அப்படின்னு இருந்தாலுமே, உனக்கும் பிரியாக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே, பிரியா அவ ஹஸ்பண்டா நீயான்னு வரும்போது அவ ஹஸ்பண்ட் பக்கம் தான் நிப்பா. ஏன்னா நீ சொன்ன மாதிரி லைஃப் பார்ட்னர், காலம் முழுக்க அவங்க தான் அவங்க கூட இருக்க போறாங்க. ஸோ இதுல என்ன இருக்கு? அவன் முன்னாடி போயிட்டு பைத்தியக்கார மாதிரி அவனை போட்டு டேமேஜ் பண்றன்ற பேர்ல நீயே கிட்டவனா பிரதிபலிக்காத, புரிஞ்சுச்சா? தயவு செஞ்சு வேலையை பாரு. இதெல்லாம் ஒரு விஷயம்ட்டு உட்காந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் வர பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கியா? அவன மண்டை உடஞ்சிரும் பாத்துக்கோ. தேவையில்லாம ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத. சரி, ஓகே. சரி, வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னும் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணல. இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் காரிடாருக்கு போனேன். அதுக்குள்ள உன் ரூம்ல ஒரே சத்தமா இருந்துச்சுன்னு வந்து பாக்குறதுக்காண்டி வந்தேன். நான் போயிட்டு வரேன். சரி, நானும் வரேன்க்கா. டேய், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு, சந்தோஷமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். அதை மூட் ஆஃப் பண்ணிட்டியா? அப்புறம் என்ன? என்னடா சந்தோஷமான விஷயம்? மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கக்கா. டேய் சூப்பர்டா. மச்சான், உண்மையோட சொல்ற? இல்ல, சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கேன் கல்யாணம்ன்ற பேர்ல. டேய் பைத்தியக்காரா, இது முன்னாடியே வந்து சொல்ல மாட்டியா நீ? சொன்னா புரிஞ்சுக்கிற நிலைமையில தானே இருந்த. சரி விடுற மச்சான், பார்ட்டி எப்போ? தரலாமே, அனு கிட்ட கேட்டுட்டு தரேன். டேய் டேய் மச்சான், அனுன்னு ஒன்னதே ஞாபகம் வருது. போன உன் கேபினுக்கு வந்தல, போன் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்டா. போன் பார்த்த மாதிரி இல்லையே, டிராக்குள்ள போட்டு வச்சிருந்தேன்டா மச்சான். சரி, இப்ப என்ன? அணுவை கூட்டிட்டு வந்து என் வீட்டுல வச்சிருக்கேன். அவங்க வீட்டுல கூட்டிட்டு போய் விடணும். அவங்க அம்மாக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும். மேம், வாங்க ரீனா. மேம் உங்க ஃபோன் காரிடார்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க மேம். ரிப்போர்ட்ஸ் கொடுத்ததால அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. மறந்து ரொம்ப நேரமா ஃபோன் அடிச்சிட்டே இருந்துச்சு மேம், அதனால தான் எடுத்துட்டு வந்தேன் மேம். தேங்க்ஸ் ரீனா. ஓகே மேம். அப்புறம் ரீனா, சார், சாரி ரீனா, சின்னதா இருந்தாலும் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல. சரி ரீனா, நீங்க போங்க. மேம், பிரியாவோட அட்டெண்டர் வெளியே இருக்காங்க மேம். அவங்க கிட்ட டீடைல்ஸ் கேட்கறக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க, மேம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன். நான் இன்ஃபார்ம் பண்ணவா மேம்? நோ, நானே வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. ஓகே மேம். சரி, எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியோ? நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல விளையாடிக்கிட்டு இருந்தேன்னா, அதான் அந்த பிஸியில மறந்துட்டேன். என்ன பத்தி கேள்வி இது? ஹாஸ்பிட்டல் வந்தா வேலை இருக்காதா? வேலை பார்க்க வேண்டாமா? நீ ஃபோன் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டா இருப்பேன் உன் ஃபோனுக்காண்டி. அப்ப எப்படி வீட்டுல எதனா ஒரு பிரச்சனை உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன்னா அப்ப எப்படி கூப்பிடுறது சொல்லு. ஹாஸ்பிட்டல் நம்பர் தெரியும்ல, அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே. இப்ப என்ன பிரச்சனை அதுக்கு சொல்லு. எடி, இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிருக்கானே ஒரு பைத்தியக்காரன், அந்த பைத்தியக்காரன் வரானா இல்லையா? அவனுக்காண்டி இந்த பிள்ளை சாப்பிடாம கொள்ளாம இங்க உட்காந்துட்டு கிடக்கு. நான் வீட்டுக்கு போறேன் சின்ன பிள்ளை மாதிரி ஆடம் பிடிச்சுக்கிட்டு. சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்குது. சாப்பாடு போட்டு கொண்டு போய் கையிலயும் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல ஊட்டி தான் விடணும். அதான் கட்னவன் வந்து ஊட்டி விடுறானா இல்ல நானே ஊட்டி விடுவான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். அவன் போனை தூக்கிட்டு போய் எங்க வச்சிருக்கானா? எத்தனை வாட்டி தான் ஃபோன் பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. எங்கடி கிடக்காவன்? இங்கதான் கிடக்க. அவனை முதல்ல சீக்கிரம் கிளம்பி வர சொல்லு. அப்படி இல்லைன்னா முதல்ல அவன் பொண்டாட்டிக்கு போன பண்ணியாச்சு பேச சொல்லு. ஆமா, அவன் என்னன்னா தவம் கடந்த மாதிரி சாப்பிடாம கிடக்கான். சரி சொல்றேன். ரோஷன் தூங்கிட்டானா? அவன் இவ்வளவு நேரம் ஒரே அழுகை, அணு கூட தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சுட்டா. அதனாலதான் இப்ப போறேன்ட்டு ஒத்த கால நின்னுகிட்டு கிடக்கா. காலையில ஏதோ வெந்நிய ஊத்துனா மாதிரி எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. சரி, நானும் விட்டுட்டேன். அப்புறம் பிரியாவை கூட்டிட்டு போனீங்களா, என்னாச்சு? பிள்ளை இப்போ ஓகே தானா? என்னம்மா, என்ன பிரச்சனையா? கிளம்பி வரணுமா? அதுக்குள்ளேயே பிரசவ வலி வந்துட்டு 9வது மாசம் பிறந்து இன்னும் 5 நாள் கூட முழுச முடியலையே. சில்லப்பாட்டி, இது ஃபால்ஸ் பெயின் தான். என்னது ஃபால பெண்ணவா? ஐயோ, சும்மா சூட்டு வலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. சூட்டு வலிக்கா இவ்வளவு அக்கப்போர் பண்ணாவே? சரி, பாத்து பிள்ளைய பாத்து பத்திரமா வீட்டுக்கு அனுப்புறதா இல்லைன்னா இங்கன்னா கூட்டிட்டு வாங்க. அங்கே பாத்துக்கிற காலையில நம்ம வச்சு பாத்துப்போம். சரி பாட்டி, நான் போன் பண்றேன் என்னன்னு சொல்லிட்டு பாத்துட்டு. சரியா, நான் போனை வைக்கிறேன். சரி, மறந்துடாத, அவன்கிட்ட சொல்லு. சொல்றேன். என்னாச்சு? பாட்டி தான் ஃபோன் பண்ணாங்க. அணுவை கூட்டிட்டு போய் விட்டல, அப்ப வீட்டுக்கு போகணும்னு நின்றுட்டு இருக்காளாம். அதான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. சாப்பிட கூட இல்லையா. அஷோ, அது ஒரு சரியான பைத்தியக்காரி. அவளுக்கு இதே வேலையா போச்சு. சாப்பாடு மேல கோவத்தை காமிச்சுக்கிட்டு. ரகு, உன் மேலேயும் தப்பு இருக்குல்ல, அவங்க பக்கத்துல இருந்து யோசிக்கணுமா வேண்டாமா? நீ உனக்கு தெரியாது மச்சான், எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சாப்பிடாம இருப்பாங்க மேடம். அவளை என்ன பண்றான்னு பாரு. சின்ன வேணாலும் பண்ணு, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடு. போ, முதல்ல கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்.
அதான் ராதி இருக்கான்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஒரு 1 hour இல்லைன்னா 2 hours வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வா, சண்டை போடாத. சரி ஓகே மச்சான், பாத்துக்கோ, வந்துடுறேன். சரிடா. செய்யா முத்துமாரி என்னையாச்சு? பிள்ளை எங்க? உள்ளதாமா கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னும் யாரும் வந்து எதுவும் சொல்லல, வந்தாதான் தெரியும் என்னன்னு சொல்லி. சரி, அவளை என்ன ஏதுன்னு சரியா பாத்துக்க மாட்டியா? அப்படியே பாத்துக்காம இருப்ப நீ. ஏதாச்சும் ஒண்ணுன்னு எனக்கு உடனே போன் பண்ண மாட்டியால? எப்பவுமே வச்சு வலி இருக்கா அவளுக்கு? காலையில இருந்து வலி இருந்திருக்கதமா செய்யுது. அவதான் என்கிட்ட சொல்லவே இல்லை. நானும் வேற பிஸியில அப்படி மறந்துட்டேன். அதான் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேல. ஐயோ கடவுளே, என்னதான் பிள்ளைங்களை போவாங்க நீங்க. ஒரு மாதிரி பதட்டமா இருக்குமா? செய்யா முத்துமாரி, பிள்ளை பெக்கிறக்காண்டி தானே வந்திருக்கோம், வேற என்னத்துக்கு வந்திருக்கோம்? பதட்டெல்லாம் படாத சரியா? பிள்ளை நல்லபடியா ஆரோக்கியமா பிறக்கும். மனசுல தைரியமா இரு, தைரியத்தை விட்டுறாத. அதோ டாக்டர் வராங்க, ரகு தம்பியோட அக்கா வராங்க. ஜம்மாடி, என் மருமவ எப்படி இருக்கா? சரியாயிட்டா அவளுக்கு? உடம்புக்கு என்னமா பண்ணுது? பிரசவ வலி வந்துட்டு அதுக்குள்ள இப்ப நானே மாசம் பிறந்துச்சு, வளபப்பு கூட பண்ணலையே அவளுக்கு. 9 மாசம் என் பாடுல வச்சு நல்லா பண்ணலாம்னு நினைச்சேனே. சுப்ரியில என் தலையில குண்டை வரி போடுறீங்க பிரசவ வலின்னு சொல்லி. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிரசவ வலி இருந்தா என்ன, குழந்தை பெக்கிறது தானே முக்கியம், வளகாப்பு போடுறதா முக்கியம்? அது வந்து அவங்க ஏதோ ஏதோ பேசிட்டாங்க, மன்னிச்சிருங்க. இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு? ஓகேவா? அவ நல்லா இருக்கா. அது பிரசவ வலியில இல்ல, ஃபால்ஸ் பெயின் தான் சரிங்களா? சூட்டு வலின்னு சொல்லுவீங்களாமா, அந்த மாதிரி தான். அது இனிமே வரதான் செய்யும். அவளுக்கு பேபிக்கான ஹெட் வந்து கரெக்டா பொசிஷன்ல உட்காந்துருக்கிறதுனால பேபி வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க இனிமே. அதிகபட்சம் ஒரு 3 to 4 daysல பேபி டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னம்மா சொல்றா? இன்னும் 3 இல்லைன்னா 4 நாள்ல குழந்தை வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. நார்மல் டெலிவரிக்கு நம்ம தாராளமா ட்ரை பண்ணலாம், பயப்பட வேண்டாம் சரிங்களா? உங்களுக்கு பேர பிள்ளையோ இல்ல பேத்தியோ கண்டிப்பா சீக்கிரமா வரப்போகுதுன்னு சொல்றேன். ஐயா, இன்னும் 3 நாள் தான் இருக்கா? என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? குழந்தை பிறக்க போதுன்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா ஐயா குய்யா எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ கடவுளே. முத்துமாரி, தயவு செஞ்சு அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சாப்பிடாம இருந்ததுனாலதான் அவளுக்கு ரொம்ப பெயினா இருந்திருக்கு. சாப்பிடாம கிடந்தாளா? ஆமா, காலையில இருந்து சாப்பிடாம இருந்திருக்கா வலினால. சாப்பாடும் அவளுக்கு யாருமே கரெக்டா கொடுக்கல. ப்ளீஸ் முத்துமாரி, நீங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும். கடைசி நிமிஷத்துல இப்படி அவளை கேர்லெஸ்ஸா பிஹேவ் பண்ணா எப்படி? உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய்க்கிறேன் சரிங்களா? இன்னைக்கு ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். இன்னைக்கு ஃபுல் டேஸ் நீங்க மார்னிங் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை, பயப்படாதீங்க. சரி. மெடிசன் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணிருந்தல, அந்த மெடிசன் இவர்கிட்ட கொடுத்துருங்க, இவர் வாங்கிப்பாரு. ஓகே டாக்டர். பயப்படாதீங்க முத்துமாரி, அவ ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கா. சாப்பிடாம இருக்கிறதுனாலதான் அவளால ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்திருக்கு. சாப்பிடாம ரொம்ப வீக்கா இருந்திருக்கா. கரெக்டா பாத்துக்கோங்க. அதுவும் லாஸ்ட் மினிட்ல இப்படி பண்ணா எப்படி? கரெக்டா பாத்துக்கிறேன். சரி ஓகே. உங்களால முடியலன்னா என்கிட்ட சொல்லிருங்க, நான் வேணா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் சரிங்களா? எனக்கு பேஷண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் ஒரு 1 hour கழிச்சு நீங்க போனீங்கன்னா பிரியாவை பார்க்கலாம். அவ எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மலா இருக்கா. குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, பயப்படாதீங்க. சார் ஒரு நிமிஷம், மேமோட கேபின்ல தான் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து தரேன் சார். ஓகே சிஸ்டர். எனக்கு கூறு கட்டவனே, கொஞ்சமாச்சும் அறிவுன்னு இருக்கா இல்லையா உனக்கு? மைனி, இப்ப எதுக்கு முத்துமாரியை போட்டு இப்படி ஏசிக்கிட்டு கிடக்கீங்க? அது ஆஸ்பத்திரியில வச்சு அவன் என்ன பண்ணா? பாவம் பிள்ளைய சோர்வா கிடக்கு, பிள்ளைய பயந்து போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கு, பிள்ளைய போட்டு ஏசிக்கிட்டு கிடக்கீங்க. அமைதி இருங்க மைனி. என்ன மைனி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இளவரசி, எனக்கும் அவளுக்கும் 1008 என்ன 1010 கூட இருக்கும். எனக்கு அவளை பிடிக்கதான் செய்யாது, அவளுக்கும் என்ன பார்த்தாலே கொஞ்சம் இலக்காரமா தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் அவளுக்கு சோறு போடாம இருந்தது இல்லை நானு. ஆமா, மாசமான நாள்ல இருந்து அவளை நல்லா பாத்துக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்னன்னா நடுவுல வெளியே கூட்டிக்கிட்டு போறேன், நான் தனி கொடுத்தனும் போறேன்ட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்கணுமா வேணாமா? பசியில கடந்து இப்படி மயக்கமா போட்டுல வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் ஆஸ்பத்திரிக்கு. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் சேர்த்திருக்கான்னு எனக்கு தெரியாமல போச்சு. அப்ப புத்தி தப்பாம தானே இருக்கு இவனுக்கு. மைனி பாவம் மைனி, பிள்ளை ஏசாதீங்க. சும்மா கடை இளவரசி. ஏலே, உனக்கு அப்படியே வேலை முக்கியம் நான் கேட்கேன். பிள்ளைக்கு சோறு சாப்பிட்டதா இல்லையான்னு கூட ஒரு வார்த்தை உன்னால பார்க்க முடியாது. காலையில வச்சு பட்னியா கிடந்திருக்கு, பிள்ளைய பட்னியா போட்டுக்கிட்டு நீ என்னல வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்க? வயிற்றுல ஒரு பிள்ளைய வர வச்சிருக்கா, அவன் மட்டும்னா கூட பரவாயில்ல. வயிற்றுல இருக்க பிள்ளை கூடவா உனக்கு ஞாபகம் வரல? அந்த அளவுக்கு உனக்கு வேற என்ன வேலைன்னு கேட்கேன் நானு. ஆமா, அது வந்து ஆபீஸ் பிரஷர்ல அது மறந்துட்டமா. அவ எப்பவுமே கரெக்டா சாப்பிட்டுடுவா, எனக்கு வெயிட் எல்லாம் பண்ண மாட்டான். சோ அதனால இப்பவும் சாப்பிட்டுட்டா போல நினைச்சேன். டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேமா. அதுக்கப்புறம் அவளே வந்து ஏதோ சொல்ல வந்தா, கோவத்துல ஏதோ பேசிட்டேன் போயிட்டா. சின்னன்னு போய் கேட்கும் போது சொல்றா வலிக்குதுன்னு சொல்லி, அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதானல உன் அப்பன் புத்தி கொஞ்சம் கூடவா இல்லாம இருக்கும்? என்னதான் உனக்கு நல்ல எண்ணம் இருந்தாலுமே உன் அப்பனை மாதிரி அப்பப்ப கிறுக்கு பிடிக்க தானே செய்யும். பொண்டாட்டி எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு கொஞ்சமாச்சும் அக்கறையில பாக்கணும். உன் அப்பனை இப்படித்தான், ஏனோ தானோ என்ன போன தூரப்போ அப்படி
அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி தான் நீயே நடத்திக்கிட்டு கிடக்க அவளை. கொஞ்சமாச்சும் ஆம்பளைங்க பொண்டாட்டிய நெருக்கமா வச்சு பார்க்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க, பாசமாவும் பார்த்துக்கணும்னு நினைங்க. சரி விடுங்க மைனி, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? கோவப்படுறானா? இவன் மேல இருக்க கோவத்துக்கு கொல்லாம விட்டனேன்னு நினைச்சுக்கோ. மாசமா இருக்க பிள்ளைய பட்னியா போட்டுல வச்சுக்கிட்டு கிடந்திருக்கான் இவன். இவனால முடியலன்னு சொல்லி அங்க கூட்டிட்டு வந்து விட்டா கூட பரவாயில்ல, சோறு போட்டாச்சு நான் பாத்துக்கிட்டு கிடந்திருப்பேன். ஆமா, அந்த பிள்ளை என்ன வார்த்தை சொல்லிட்டு போகுது பாரு. உங்களால பாத்துக்க முடியலன்னா நாங்க கூட்டிட்டு போறோம், பாத்துக்க முடியாம வக்கெடுத்துல இங்க யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. இது அசிங்கம் தானே நம்மளுக்கு. மைனி, அவங்க அந்த பிள்ளை அப்படிலாம் சொல்லிட்டு போன மாதிரி தெரியல. சாப்பாடு கொடுத்து நல்லபடியா பாத்துக்கோங்க தான் சொல்லிட்டு போறா. இங்க பாருல, இனிமையாச்சும் அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்க சொல்லிட்டேன். பொண்டாட்டி பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. ஆம்பளைன்னு வெளியே சொன்னா மட்டும் பத்தாது, அந்த பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கிறவன் தான் ஆம்பளை. ஆமா, வந்து சேர்ந்திருக்கான் பாரு அப்பன மாதிரியே தப்பாமே. வா இளவரசி, கீழே ஏதோ மருந்து வாங்கணும்னு சொன்னாங்களா, போய் வாங்கிட்டு வருவோம். இவன் இங்கேயே உட்காந்துக்கிட்டு கிடக்கட்டும், நல்லா பூமி மாதா மாதிரி. மைனி, ஏன் மைனி பிள்ளை இப்படி யாசுறீங்க? யாசரனா? வர கோவத்துக்கு கழுத்தை நெரிச்சு கொள்ளணும் போலதான் இருக்கு. வா போவோம். அம்மா காசு? காசு தூக்கி குப்பையில போடல, காசு தூக்கி. காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். மனுஷங்க அந்த மாதிரியா? பிள்ளை சாட்சி பொண்ணா சோறு போடாமல வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இவன். வான்னு சொன்னேன், வரியா இல்லையா? வாங்க மைனி போவோம். அம்மா கூப்பிடுற மாதிரி எல்லாமே என் தப்பு தான். நான் தான் அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கணும். ஷோ, சின்ன மன்னிச்சிடுடி.